சென்னையில் நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சி காரணமாக கலங்கரை விளக்கத்தில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், பொதுமக்கள் நிறைய அதிக அளவில் கூடுவாங்கிறதால என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? மெரினா கடற்கரை காமராஜர் சாலை முழுவதுமாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிஞ்சது. சென்னையின் ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையின் கலங்கரை விளக்கம் வாசல்லாம் இருக்கும். ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தோடைய மேற்பகுதியிலிருந்து இந்த விமான சாகசத்தை பார்ப்பதற்காக ஏராளமானவர் வரக்கூடும். அப்படி கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடக்காமல் இருப்பதற்கு கலங்கரை விளக்கத்தின் சார்பாக பராமரிப்பு பணிகள் நடக்குது. அதனால பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ரீசன் என்னன்னா, இன்னைக்கு ஏர் ஷோ நடக்குது. அந்த ஏர் ஷோ நடக்கும் பொழுது அதிக அளவில் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு தங்களால் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இடர்பாடுகள் வரக்கூடும் என்பதால் அதை காரணம் காட்டி தற்போது இங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமானோர் வர தொடங்கி இருக்கிறாங்க. நம்ம கிட்டேயே 2 இளைஞர்கள் இருக்காங்க, மாணவர்கள், பள்ளி மாணவர்களாக இருக்கிறாங்க. அவங்களும் இங்கே வந்திருக்காங்க காலையிலேயே. என்ன காரணம் இவ்வளோ ஏர்லியாக வந்திருக்கீங்களே? நான் என் பேர் கோஷன். நான் இன்னைக்கு ஏர்ஃபோர்ஸ் ஷோ பார்க்க வந்திருக்கேன். எனக்கு டிஃபென்ஸில் போய் சேரணும்னு ஆசை. எனக்கு ஆர்மியில் ஜாயின் பண்ணோம். ஸோ முன்னாலே ஒரு 2-5 இயர்ஸ் பேக் மகாபலிபுரத்தில் டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடந்துச்சு. அப்போவே டேங்க்ஸு, மிஷின்ஸு, ஃப்ளைட்ஸு, சாரங் டீம் அந்த மாதிரி நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் வைக்கும்போது அப்போவே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்போவே போய் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் போய் பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் காலைல வந்திருக்கோம். இன்றைக்கி சூ-30, அப்புறம் மிக் 40, அப்புறம் நம்மளோட ஃப்ரான்ஸோட ஏர்க்ராஃப்ட் ரஃபேலு, அதெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்போவில் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்து எல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி எக்ஸ்போ வந்தேன். இதே போல பல இளைஞர்கள், பல கல்லூரி பள்ளி மாணவர்கள் ஆகியோர் வந்திருக்கக்கூடியவங்க பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக காவல்துறை முழுவதுமாக காமராஜர் சாலை முழுவதுமாகவும், அதே போல இந்த காமராஜர் சாலை இணைக்கக்கூடிய அணுகு சாலைகள்லையும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவையில்லாத வாகனங்கள் உள்ளே அனுமதி கிடையாது. பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அந்த ஏர் ஷோ நடக்கிற இடத்துல பொதுமக்கள் மணற்பரப்பிலிருந்து இதை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வான் சாகசத்தை இந்திய விமானப்படையானது நிகழ்த்த இருக்கிறது. ஏற்கனவே நம்ம இந்த ரிஹர்சல்ல பார்த்தோம், அது உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேரடியாக இன்றைய தினத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது இந்த வான் சாகச நிகழ்ச்சி. அதை காண்பதற்காக பொதுமக்களும் ஆர்வத்துடன் வர தொடங்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் 25வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணுமாறு அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் செயல்படும் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, போனஸ், தொழிற்சங்க அங்கீகாரம் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் வணிகர் வீதியில் குடும்ப உறுப்பினர்களுடன் போராட்டம் நடத்த காவல்துறை ஏற்கனவே அனுமதி வழங்கிய நிலையில் போராட்டத்திற்கு திடீரென நேற்று முன்தினம் இரவு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல சுங்குவார்சத்திரத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களது குழந்தைகள் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் அமர்ந்து 24வது நாளாக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சாம்சங் தொழிலாளர் சங்கத்தை தாமதமின்றி பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. எனினும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். இப்படிப்பட்ட போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல, ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய போக்கு அல்ல. போராடுகிற தொழிலாளிக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் திராவிட மாடல் அரசை பற்றி தமிழக மக்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சர் உடனடியாக அந்த சங்கத்தை பதிவு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனநாயக உரிமைகளை திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிற திமுக அரசு மறுப்பது
வன்மையான கண்டனத்துக்குரியது, ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இதுவரை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆலை நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளிடையே 5 முறை பேச்சுவார்த்தை நடந்தும் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்நிலையில் சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று அமைச்சர்கள் TRB ராஜா, தாமோ அன்பரசன், CV கணேசன் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் சாம்சங் நிறுவனத்துடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர்கள் திட்டமிட்டுள்ளனர். சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி முடிவடைந்த பின்னர் நாளை முதல் பட்டினப்பாக்கம் நவீன மீன் அங்காடி செயல்பட தொடங்கும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் மெரினா லூப் சாலையில் 9,97 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நவீன மீன் அங்காடியை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆனால் 366 கடைகள் கொண்ட மீன் அங்காடியில் கடைகள் ஒதுக்கீடு செய்வதற்கு ஏற்பட்ட தாமதம் காரணமாக மீன் அங்காடி செயல்படுவதில் சிரமம் ஏற்பட்டது. தற்போது கடைகள் ஒதுக்கீடு செய்யும் பணி முடிவடைந்த நிலையில் மெரினாவில் இன்று நடைபெறவுள்ள விமான சாகசம் முடிந்த பின்னர் நாளை முதல் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் புதிதாக கட்டப்பட்ட நவீன மீன் அங்காடி செயல்பாட்டுக்கு வரும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். மேலும் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் நடைபாதை வியாபாரம் மேற்கொள்ள தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.